பெருமாள் கோவில்களில் போய் பெருமாளை எப்படி தரிசனம் செய்வது? நேராக சாமியை பார்க்குறோம், அப்படியே பட 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 கண்ணத்தில் போட்டுக்கிறோம். ஐயா சாமி, எனக்கு அதை கொடு, இதை கொடு, அதை செய், இதை செய். நீங்கள் எனக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி ரொம்ப பிடிக்கும் சார். மாதம் திருப்பதியில் போய் கோவிந்தா சாமத்தை போட்டுருவேன். இந்த பெருமாளை சேவிக்கும் போது நம்ம கேட்குறேன்னு, நான் உன்னை கும்பிடுறேன், எல்லாம் பண்ணுறேன். வாட் இஸ் த ரிசல்ட்? நீங்க எங்க இருந்தாலும் உங்க கூட அந்த பெருமாள் இருந்து கொண்டே இருப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. கோவிலுக்குள்ள போகும் பொழுதே பக்தியை நீங்க வச்சுன்னு பெண்ணும். தெய்வமே மனுஷ ரூபேன, இதுதான் கணக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு பெருமாளுடைய லவ் அண்ட் அஃபெக்ஷன் வச்சிருக்கீங்களோ அதை விட 10,000 மடங்கு அந்த பெருமாள் உங்கள்கிட்ட லவ் அண்ட் அஃபெக்ஷனா இருப்பாருங்கிறது நிதர்சனமான உண்மை. டேக் ஒன் பக்தி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கொடானு கொடி நமஸ்காரம். பெருமாள் கோவில்களில் போய் பெருமாளை எப்படி தரிசனம் செய்வது நிறையா பேருக்கு தெரியாது. போனோமா, நேராக சாமியை பார்க்குறோம், அப்படியே பட 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 கண்ணத்தில் போட்டுக்கிறோம். ஐயா சாமி, எனக்கு அதை கொடு, இதை கொடு, அதை செய், இதை செய். சில பேர் என்ன, கோவிலுக்கு வர போகிறோம், ஒன்றுமே சாமி செய்யவே மாட்டேங்குது. இந்த மாதிரி பல பேரோட புலம்பல்கள் இருக்கு இல்லையா? அந்த புலம்பல்லாம் இல்லாமல் எப்படி சுவாமியை கும்பிட்டா நமக்கு என்ன செய்வார் அப்படிங்கிறதாங்க இந்த பரிகாரமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, முதல்ல பெருமாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா அர்ச்சாரூபம் சர்வ வியாபி. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் கூட அந்த பெருமாள் இருந்து கொண்டே இருப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் எனக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி ரொம்ப பிடிக்கும் சார். மாதம் திருப்பதியில் போய் கோவிந்தா சாமத்தை போட்டுருவேன். இந்த பக்கம் வந்தால் எனக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ரொம்ப பிடிக்கும் சார். ஒவ்வொரு மாதமும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் இந்த விஸ்வரூபத்தை பார்க்காம நான் இருக்கவே மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பெருமாளை ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பெருமாள் குலதெய்வங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஆனால் என்னதான் இருந்தாலும் நான் எப்படி சேவிக்கணும், எனக்கு என்ன பெருமாள் கொடுப்பார், அதுதானே எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட்டை தானே போகிறோம். இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், மாங்குன்னு வேலை பார்க்குறோம். எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் என்ன? 30ஆம் தேதி ஆச்சுன்னா சம்பளம் கொடுக்கணும், இல்லைன்னா டாட்டா பை பை. அதானே உண்மை? அதானே? அப்போ இந்த பெருமாளை சேவிக்கும் போது நம்ம கேட்குறேன்னு, நான் உன்னை கும்பிடுறேன், எல்லாம் பண்ணுறேன். வாட் இஸ் த ரிசல்ட்? அதுக்கான ரிசல்ட்லாம் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நிகழ்ச்சிகளாக சொல்லுவேன். அதாவது உள்வாங்கி நம்ம பெருமாளை கும்பிடணும். எப்படி உள்வாங்கணும்? இங்கேருந்து கோவிலுக்குள்ளே போகிறோம். கோவிலுக்குள்ளே போகும்போது முதல்ல நம்ம கண்ணுக்கு படுறது ராஜகோபுரம். அந்த ராஜகோபுரத்தை கடந்து போவோம். ஏதாவது ஒன்று பேசிட்டு, ஏதாவது ஒன்று நினச்சிட்டு மனசில் போவோம். பக்தி மார்க்கமே வராது. நேராக உள்ளே போய் கடைசியில் சாமியை பார்க்கும்போதும் அந்த பக்தி வராது. அப்போ என்ன பண்ணணும்? கோவிலுக்குள்ளே போகும் பொழுதே பக்தியை நீங்கள் வச்சுன்னு பெண்ணும். இன்றைக்கி சாமி கும்பிட போகிறேன்ப்பா, எனக்கு என்ன நடக்குதோ நடக்கலையோ தெரியாது, பகவானுடைய சன்னிதானத்தில் நான் பகவானுடைய காலடியில் சரணாகதி அடைய போகிறேன். என்ன வேணுமோ நீ பண்ணிக்கோ. நான் நல்லா இருந்தாலும் ஒன்றை சேர்ந்தது, நான் நல்லா இல்லைன்னாலும் ஒன்றை சேர்ந்தது. அதானே? இந்த மாதிரி இதுக்கு இட் இஸ் கால்ட் எஸ் எ சரணாகதி. இந்த சரணாகதி தத்துவத்தை நம்ம கடைபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, வேறு வேலையே இல்லைங்க. பெருமாள் நீ தான் எனக்கெல்லாம். அதாவது பெருமாளுடைய பாதாரவிந்தம் தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு சின்ன கதை, உண்மையிலே நடந்த நிகழ்ச்சி இன்று நடந்தது என்னுடைய நண்பருக்கு. நான் ஒரு கோவிலிலே பிரதான அர்ச்சகராக இருக்கிறேன். அந்த கோவிலில் அடிக்கடி கைங்கரியம் பண்ணுவதற்காக நிறைய பேர் வருவாங்க. அப்போ கூட மாட ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் வருவார். அவர் டெய்லி அவர் எந்த விதமான பிரதிபலனுமே எதிர்பார்க்க மாட்டார். ஹி இஸ் வெல் ஆஃப். நல்ல ஒரு கம்பெனியில் ஐடியில் இருக்கார். காலையில் எங்கள் கோவிலுக்கு வந்துட்டு தான் வெளில போவார். இருக்கிற வேலையில் அதாவது பெருக்கி தள்ளுறது எல்லாம் தள்ளுறது. நேற்று அவர் ஒரு வீடு வாங்கியிருக்காரு. அந்த வீடுக்கு ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேற்று அந்த ரிப்பேர் பண்ணக்கூடிய மேசனுக்கு 4,200 ரூபாய் பணம் கொடுக்கணும். 4,200. இவர் ஏதோ ஒரு ஞாபகத்தில் 5,600 ஜிபே அனுப்பிச்சிட்டார். ஜிபே அனுப்பியாச்சு. அனுப்பிச்சோன்னா திடீர்னு தோணுச்சு, ஏன்னா கடவுளே உன்னை சன்னிதானத்தை கொண்டே பண்ணுற மறந்து போய் நான் அவ்வளோ அனுப்பிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைல் வச்சுட்டு வேறு வேலைக்கு போயிட்டார் மேஷன்.
அவர்கிட்ட கேட்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. என்ன ஏன்னா மேசன்னா தெரியும், பெரிய ஒன்றும் பணக்காரங்கள்லாம் கிடையாது, அதனால் கேட்க முடியாது. அதனால் என்ன பண்ணார், எல்லாம் முடிச்சுட்டு நைட் உட்காந்து சாப்பிடும்போது தன்னுடைய மனைவியிடம் ஷேர் பண்ணுறார். ஏம்மா, 4200 அனுப்ப வேண்டிய இடத்துல 5200 மறந்து போய் அனுப்பிச்சிட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கடவுள் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணல பார்த்தியான்னு சொல்லிட்டு, சரி எதுக்கும் பார்க்கலாமேன்னு இந்த ஜிபே பார்க்குறாரு. அமிச்ச பணம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது நிதர்சனமான உண்மை. அமிச்ச பணம் ஃபெயிலியர். அப்பாடா, நான் இந்த பெருமாளை சேவிச்சேன், அவர் என்னை காப்பாற்றிட்டார். உண்மையில் ஏதாவது தெய்வமே மனுஷ ரூபேன, இதுதான் கணக்கு. தெய்வங்கள் நேரடியாக வந்து செய்யாது. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பெருமாளோடு பக்தி வைத்திருக்கிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பெருமாளுடைய லவ் அண்ட் அஃபெக்ஷன் வச்சுருக்கீங்களோ, அதை விட 10,000 மடங்கு அந்த பெருமாள் உங்கள்கிட்ட லவ் அண்ட் அஃபெக்ஷனாக இருப்பாருங்கிறது நிதர்சனமான உண்மை. நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்களேன். ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம அப்படியே உட்காந்துருப்போம், எப்பா இந்த பிரச்சனை எப்படா முடியும்னு. எவனோ ஒருத்தன் தெய்வாதீனமாக வருவான், வந்து பார்த்துட்டு எல்லாம் பிரச்சனை முடிச்சுட்டு போயிடுவான். இதுக்கு நிறையா கதைகள் இருக்குது. உதாரணம், தெய்வமே மனுஷரூப்பேனங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் கற்றுக்கோங்க. அப்போ என்ன பண்ணோம், உங்களால் முடியுதோ முடியலையோ தினம் கோவிலுக்கு போங்க, பெருமாளை தரிசனம் செய்யுங்கள். அதாவது நம்மளுடைய மூளை எப்படி தெரியுமா இருக்கு, கடவுள் கொடுத்த மூளை. ஒரு விஷயத்தை தொடர்ந்து கன்சிக்யூட்டிவாக நம்ம பண்ணிட்டோம்னா, நம்மளை மறந்து போனால் கூட அந்த மூளை நம்மளை கட்ட 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 கடனை இழுத்துட்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் நிற்கும் தினமும். இது நிதர்சனமான உண்மை. 21 நாள் ஒரு காரியத்தை நம்ம செஞ்சிட்டோம்னா அந்த காரியத்துக்கு நாம் படிமை. நல்ல காரியங்களை சொன்னேன், கெட்ட காரியங்கள் நம்மளுடைய மைண்டோட கெட்ட காரியங்களை தான் கூப்பிட்டு போவோம். ஆனால் அதை டைவர்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணோம்னா நம்ம மைண்டு நல்லதே நினைக்கும். அதுதான் சொல்லுவாங்க, நல்லெண்ணங்கள் இனிதே நிறைவேறும். அப்போ என்ன பண்ணணும், எண்ணங்கள் தூய்மையாக இருக்கணும். நான் கேட்டதெல்லாம் நடக்கலை, எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்கிற, அவனுக்கு நடக்குது இவனுக்கு நடக்குது, உன்னை வந்து பார்க்குறானா பார், அவன் மாட்டுக்கு அவன் வேலை செய்கிறான், அந்த கம்பேரிசனே பண்ணக்கூடாது. நாம் அந்த பெருமாளை பார்க்கும் பொழுது அவர் எனக்கு என்ன செய்யணும்னு நினச்சாரோ அது அவர் எனக்கு நல்லா செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வைத்துக்கொண்டு வெங்கடாஜலபதியை பார்த்தா கைகளை எல்லாம் கூப்பி மேலே கூப்பி கோவிந்தா நாமத்தை சொல்ல பழகிக்கோங்க. ரெங்கநாதரை போய் பார்த்தீங்கன்னா ரங்கா 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 ரங்காங்கிற வார்த்தையை பழகிக்கோங்க. எப்பொழுதுமே கடவுளுடைய நாமத்தை தவிர வேறு எந்த நாமங்களையும் சொல்லக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை மனதிலே மூளையிலே போட்டுக்கொள்ளுங்கள். ஏன்னா கெட்ட வார்த்தைகள் பேசினால் அது உங்களுக்கு நெகட்டிவ் ஆகும். நல்ல வார்த்தைகளை பேசி பாருங்கள், நல்லதே நடக்கும். நாம் என்ன கொடுக்குறோமோ அது பல ஆயிரம் மடங்கு நமக்கு திரும்பி வரும். அப்போ கெட்டது கொடுத்தா கெட்டது வரும், நல்லது கொடுத்தா நல்லது வரும். மனசு நல்லா இருக்கணும்னா கோவிலுக்கு போகணும், பகவான் நாமங்களை சொல்லணும், நமக்கு நல்லது நடக்கும். கம்பேரிசன் பண்ணாதீங்க. நீங்கள் இதே மாதிரி இருந்தால் சர்வ வல்லமை பொருந்திய அந்த பகவானுடைய அனுகிரகம் என்றென்றும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, தினம் கோவிலுக்கு போய் பகவானுடைய நாமங்களை சொல்ல வேண்டும். ராம 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 அந்த மந்திரத்தை சொல்ல கற்றுக்கோங்க. வேற ஒன்றுமே வேணாம், காசா பணமா எதுவுமே கிடையாது. அந்த பெருமாளை பார்த்துட்டு சுற்றி வரும் பொழுது மொபைலில் பேசுகிறது இல்லை ஏதாவது ஒன்று திங்க் பண்ணுறது எதுவுமே வேண்டாம். அந்த சுவாமியை கும்பிட்டு துவஜஸ்தம்பத்திலேருந்து பிரதட்சணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ராம 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 எத்தனை சுற்றுறீங்களோ அத்தனை ராம. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், மனசும் ரிலாக்ஸாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸுன்றாங்கல்ல, ஸ்ட்ரெஸ் இருக்காது, மனசு ரிலாக்ஸாக இருக்கும், நல்லதே நடக்கும் என்றுங்கிறது நிதர்சனமான உண்மை. செய்கிறீங்களா? செய்யுங்க. காசா பணமா என்ன, டைம் தானே, கடவுளுக்கு தானே, உங்களுக்கு தானே, செய்யுங்க. ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்வில் எல்லா வளமும் வெற்றியும் கிடைக்க என்றென்றும் நான் அந்த ராமபிரானையும் பெருமாளையும் உங்களுக்காக வேண்டிக் கொள்வேன். டேக் ஒன் பக்தி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.